ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எவ்வளோ வவல்ஸ் இருக்குது, எவ்வளோ கான்சனன்ட்ஸ் இருக்குது, அப்பர் கேஸ் எவ்வளோ, தட் இஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எவ்வளோ, ஸ்மால் லெட்டர்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் 12cs.txt இட் இஸ் a text file and the right mode ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ஐம் கோயிங் டு என்டர் சம் டேட்டா இன்டு இட். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறேன், தட் இஸ் ரைட் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஃபைலில் வேல்யூ எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெஃபர் தோஸ் வீடியோஸ். அண்ட் தென் ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் திரும்பவும் இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி என்ன மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ரீட் தான் பண்ண போகிறேன். ரீட் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ வவல்ஸ் இருக்குது, எவ்வளோ கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ எங்க கண்டென்ட் ஃபைலை ரீட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், கண்டென்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. ஃபைலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து எல்லா டேட்டாவையும் எடுத்து கண்டென்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு ஹேவ் 4 வேரியபிள்ஸ் வி, சி, எல், யூ. தட் இஸ் V is for vowels, C is for consonants, L is for lowercase, U is for uppercase, and I am assigning multiple values to those multiple variables by multiple assignments. So 0, 0, 0 அப்படின்னா இந்த 4 வேரியபிளுக்குமே 0 வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிடும். ஓகே, இப்போ ஐம் கோயிங் ஃபார் அ for loop. For loopல நான் என்ன போடுறேன் அப்படின்னா, for ch, that is character, every character in content. இங்க நான் ரீட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நம்ம கண்டென்ட்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இன் தட் பர்டிகுலர் கண்டென்ட் அதை நம்ம வந்து இட்டரேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இட்டரேட் பண்ணி எப்படி வரும், இஃப் சிஹெச் இன் ஏஇஐஓயு, தட் இஸ் நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், வவலான்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐம் கிவிங் போத் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ், பிகாஸ் ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், பட் ஐ நீட் வவல்ஸ், அவ்வளோதான். ஸோ சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கும். ஸோ இன் தட் கேஸ் நான் இங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கேன், கேபிட்டல் கொடுக்கல அப்படிங்கும் போது யூ வில் கெட் அ ராங் அவுட்புட். ஸோ டு அவாய்ட் தட், ஆல்வேஸ் யூஸ் whenever you are identifying, whenever you are finding out the vowels and consonants, use both கேபிட்டல் ஸ்மால் ரெண்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் வராது. இட் வில் நாட் மிஸ் எனி திங். இங்கேயும் கான்சனன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேபிட்டல் லெட்டரும் கொடுத்துருப்பேன், ஸ்மால் லெட்டர்ஸும் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஸ்மால் வவல்ஸ் அண்ட் தென் கேபிட்டல் லெட்டர் வவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் ஒன், தட் இஸ் வி பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, v is equal to v plus 1. அதாவது வியோட வேல்யூவில் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நீ இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்க. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படின்னு செக் பண்ணுச்சுன்னா, சப்போஸ் இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது இருந்தது அப்படின்னா வியோட வேல்யூவில் ஒன்று ஆட் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா இட் இஸ் செக்கிங் ஃபார் த கான்சனன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே எல்லாமே சிம்பிள் இஃப் கொடுத்துருக்கோம், பிகாஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணும். இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும் அப்படின்னா நம்ம எல்எஃப்ல கொடுத்துக்கலாம். பட் ஐ நீட் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே சிம்பிள் இஃப்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கமிங் ஓவர் ஹியர். நவ் வி ஆர் செக்கிங் கான்சனன்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருந்தால் ஆட் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா இட் வில் நாட் டூ எனி திங். இட் வில் கம் வித் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்லி. திரும்பவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு இங்கே வரும், கான்சனன்ட்டான்னு செக் பண்ணும். வவலாக இருந்ததுன்னா இங்கே கான்சனன்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இட் வில் நாட் ஒர்க் ஹியர். பிகாஸ் நம்ம எல்ஸ் பார்ட் கொடுக்கல. அண்ட் தென் அது அப்பர் கேஸான்னு செக் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்பர் கேஸா, தட் இஸ் கேபிட்டல் லெட்டரா. கேபிட்டல் லெட்டராக இருந்தால் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரான்னு செக் பண்ணுறேன். ஸ்மால் லெட்டராக இருந்தால் எல் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஒன், ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கோ. நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓவர். அப்போ என்ன பண்ணும், இப்போ ஃபார் லூப்பில் செகண்ட் லெட்டருக்கு வரும். செகண்ட் லெட்டரை எடுத்துட்டு வவல்ஸான்னு செக் பண்ணும். வவலாக இருந்தால் ஆட் பண்ணிக்கும். கான்சனன்ட்டான்னு செக் பண்ணும். கான்சனன்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கும். கான்சனன்ட் இல்லை அப்படின்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன். கேபிட்டல் லெட்டரான்னு செக் பண்ணும். கேபிட்டலாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்மாலான்னு செக் பண்ணும். ஸ்மாலாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணும். ஸ்மால் இல்லைன்னா இட் வில் நாட் டூ எனி திங். செகண்ட் லெட்டர் ஓவர். நவ் இட் வில் கம் டு த தேர்ட் லெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டராக இட்டரேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எங்கள் நம்மளோட VCLUல. அண்ட் தென் ஃபைனலி இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம், தட் இஸ் லாஸ்ட் கேரக்டரை இட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் வவல்ஸ். வீல் எவ்வளோ இருக்குது, சி எவ்வளோ இருக்குது, யூ எவ்வளோ இருக்குது, தட் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் தென் லோயர் கேஸ். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைனலி வி ஆர் க்ளோசிங் த ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்,
ஃபைல ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபைல ரீட் மோட்ல ஓப்பன் பண்றேன். அதை ரீட் பண்ணி நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அந்த வேரியபிள ஃபர் லூப்ல போட்டு இட்டரேட் பண்ணி எனக்கு தேவையான டேட்டாஸ்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐம் க்ளோசிங் த ஃபைல். நவ் லெட் அஸ் ரன் திஸ். So number of vowels 3, number of consonants 7, number of uppercase is 1, number of lower cases 9. So let us check that. ஸோ இங்கே ஹலோ வேர்ல்ட்ல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வவல்ஸ் 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ HEOO இது 3 வவல். ஸோ வவல்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கான்சனன்ட்ஸ் வந்து 7. ஸோ இந்த 3 லெட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா H 2L we have, so that is 3 numbers, and then W R L D, so totally we have 7. Okay, and then uppercase capital letterன்னு பார்த்தோம்னா H மட்டும்தான் இருக்கு. lower case வந்து 9. Okay, so this is how this program works. Hope you understand this, and suppose if we change this as capital letter here and there. Okay, now let us run this. So uppercase மட்டும் 1ல இருந்து 3 change ஆயிருக்கு. Okay, so this is how it works. We'll see in the other program. Thank you. Happy learning.